அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு சனி வக்கர பயிற்சி ஆரம்பம். அதுக்கு உண்டான பலன்கள் ஆல்ரெடி போட்டிருக்கு. அதை பார்த்து பலன் அடைஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 29/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி திதி பகல் 2:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 8:49 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா காலையில் 8:49 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:45க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூப்படைந்த நீராட்டு விழா, பூ முடிக்கிறதுக்கு, சீமந்தம் செய்கிறதுக்கு, பெயர் வைக்கிறதுக்கு, ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறதுக்கு, குளம் கிணறு வெட்டுறதுக்கு, காது குத்த, கல்வி துவங்க, திருமணம் செய்கிறதுக்கு, அதே மாதிரி திருமணம் ஒப்பந்தம் கையெழுத்திட, பயணம் மேற்கொள்ள, நோயாளிகள் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இதில் சில காரியங்களை காலையில் 8:50க்குள்ளே செய்ய முடிகிற காரியங்களை செய்யலாம். மற்ற காரியங்களை தவிர்க்கிறது, மற்ற நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஆனாலும் இன்றைக்கி அஷ்டமி திதி இருக்கிறதுனால சுப காரியங்கள் எதுக்கும் வாய்ப்பில்லை. ஸோ நாளும் நட்சத்திரமும் திதியும் நல்லா இருக்கும் போது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான செயல்களை செய்கிறது நல்லது. அஷ்டமி திதியில் பார்த்திங்கன்னா சண்டை போடுறது, கோயில் இடம் அமைக்க, அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு ஆர்வம், கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு பரிவு, கன்னி ராசிக்கு தடை, துலாம் ராசிக்கு தோல்வி, விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு பக்தி, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு பாராட்டு. ஆக மொத்தம் சில விஷயங்கள் எல்லாமே சாதாரண நாளாக தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனால் தான் சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்களாக தன்னிச்சையாக முயற்சிகளோ இல்லை பிரச்சனைகளோட உங்களால் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது, சாதகமான பலன் கிடைக்காது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில நிகழ்வுகளில் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வீண் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு நல்லாயிருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அமையறதுக்கு நல்ல நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி அடுத்தவங்க கூட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒழுங்கமைத்து உங்களோட வேலையில் செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். இல்லைன்னா பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது, கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலையை, உணர்வுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த போக்கு 2 பேருக்குள்ளேயும் உள்ள நிலைமை, அதாவது மனநிலையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க, இல்லை அமைதியாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, செலவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. அதே மாதிரி அஜீரண கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்கும். அதிக நீரை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்சால் தேவைப்பட்டால் மருத்துவம் பார்க்குறது நல்லது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களும் அதிகமாக இருக்குது. புதிய பொருள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் நல்லாவே இருக்கும். நண்பர்களோட உதவியால் கடன் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பல வாய்ப்புகளை புதிய வாய்ப்புகளுக்கு உண்டான அறிகுறி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். உங்களோட இலக்குகளை நோக்கி செயல்படுற நாளாக தான் இருக்குது. உங்களோட பேச்சாற்றல் மூலிமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் அதிகமான வேலை இருந்தாலும் உங்களோட செயல்திறன் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அதிக வேலை இருக்குது, மற்றபடி குழப்பம் எதுவும் இல்லை. அதில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களோட திறமை முழுசாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இனிமையான வார்த்தைகளை துணைக்கிட்ட பேசும்போது அது சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கும். கையில் இருக்கிற பணமே திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை பார்த்திங்கன்னா பயனுள்ள வாழ்க்கையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது சந்தோஷத்தை தரும். செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும். சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு சிறப்பான ஆற்றல் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு இனிமையான பொன்னான சாதகமான நாளாக தான் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக நீங்கள் நிதானமாக செஞ்சாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி பசங்களால் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வெளியூர்லேருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகி வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களை சுற்றி நல்ல உற்சாகமான தருணங்கள் இருக்குது. உங்களோட தைரியமும் உறுதியும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரகாசமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பேச்சாற்றல் மூலயமா பலவற்றை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு எதிரிகள் அடங்கி போகிற நாளாக தான் இருக்குது. உங்கள் கை ஓங்கி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட திறமையை காட்டி பணிபுரிகிற நாளாக இருக்கும். உங்களோட இந்த போக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக பணியாற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு ஆதரவை பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்கும். துணை உங்கள் கூட நல்ல ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான சந்தோஷங்களை அனுபவிக்க மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் நல்லா இருக்குது. சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது. லாபகரமான முதலீட்டில் பங்கு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பார்த்து நிதானமாக 1க்கு 2 முறை யோசித்து முதலீடு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். அவசரப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் ஸ்டேபிளாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாளாக சிறப்பான நாளாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன் இருக்குது. நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சால் மட்டுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி அதிகமான செயல்பாடுகள் உங்கள் கிட்டே இல்லை. ரொம்பவும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அந்த உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்க கூட பேசும்போது பேச்சில் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மன அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் தடை ஏற்பட்டு தான் கிடைக்கும். தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சௌகரியங்களை விட்டு கொடுத்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டும் உங்களோட வேலைகளை 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கிட்டு வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மாறுபடும் மனநிலை இருக்குது. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பீங்க, அடுத்த நேரம் அதை மாறிடும். அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியை பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவோ இல்லைன்னா அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா வரவுக்கு மீறிய செலவோ இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அஜீரண கோளாறும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளாக பொறுமையாக ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையோ இல்லைன்னா மன உளைச்சலோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு ஒரு சலிப்பு இருக்குது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே இன்றைக்கி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. இன்றைக்கி சாதகமான பலன் எதிர்பார்க்க வேண்டாம். நாள் எப்படி போதோ அதுக்குண்டான வழியிலே போகிறது நல்லது. நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே மாதிரி அஜாக்கிரதையும் கவனமின்மை காரணமாக நீங்கள் சில முக்கிய வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து வாய்ப்புகளை தவற விடாமல் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணி சுமை, அதே மாதிரி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளில் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பாக பலன் அடையணுன்னா கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டு உங்களோட வேலையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பிரச்சனை எதுவும் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது உறவில் இனிமையாக இல்லாமல் வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத விரயம் ஏற்படுற மாதிரி இருக்குது. செலவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். அதனால் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். கண்களுக்கு மருத்துவம் பார்க்குறது அவசியமாக இருக்கும். பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை, பதட்டம் காரணமாக சில காரியங்களில் பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள், அதாவது செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க பெருமை சேர்க்கிற மாதிரி சில காரியங்களை செய்வாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பழைய கடன்கள் வசூலாகிற நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி பிரகாசமான வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி புத்திசாலித்தனமும் திறமை மூலிமா எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல ஒரு லாபமும் நல்ல பலனையும் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட திட்டமிட்டு உறுதியான அணுகுமுறை எல்லா காரியத்திலையும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்திறனுக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களோட கடின உழைப்பு மூலிமா நீங்கள் நல்ல ஒரு பலன் பெறவும் பாராட்டு பெறவும் உகந்த நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேர்மையாக நடந்து கொள்கிற நாளாக தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நெருக்கமான உறவு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாளை பிணைப்பு அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஏற்படுத்திக்க உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது, சேமிப்பும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இல்லை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்போடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. அது பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே சாதகமான பலன்கள் இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேர்கிறதுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி ஒரு நல்ல பலன் தரும். வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்கள் கொஞ்சம் சாதாரணமாகவே நல்லாவே முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட சுய வளர்ச்சிக்காக உங்கள் புத்தியை பயன்படுத்தி செயலாற்றக்கூடிய நாளாக இருக்குது. வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப முயற்சி எடுத்துக்காமல் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காமல் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கேஷுவலாகவே இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்தியான நிலமை இருக்குது. நீங்கள் செஞ்ச செயல்கள் வேலையை பார்த்து நீங்களே பெருமைப்படுற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறுற மாதிரி இருக்கும். உறவுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி துணைக்கூட நல்ல உறவு இருக்குது. சுமூகமான சூழ்நிலை இருக்குது. சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வரதும் இல்லை வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சந்தோஷமான நாளாக போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கணிசமான பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு சில சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியை தர மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட தைரியமான உறுதியான போக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக இருக்குது. சந்தோஷமாக இந்த நாளை சரியான விதத்தில் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் எதிர்காலத்துக்கு உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் விஷயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. விரயங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும். கவனம். இன்றைக்கி மனசு நிம்மதி இல்லாத விஷயமா இருக்கும். கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்களோட விட்டு கொடுத்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகள் அடைய கொஞ்சம் கடினமான பணியாக தான் இருக்கும். வெற்றி பெறத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையாக இருக்குது. உங்கள்கிட்டயே ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறப்பாக திறமையாக செயலாற்ற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனநிலையை ஓரமாக வச்சுட்டு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. நட்பான அணுகுமுறை தேவை. உறவில் பிணைப்பு வலுப்படணும்னா இன்றைக்கி அமைதியும் உங்கள்கிட்ட அணுகுமுறையும் நல்லா இருக்கணும். இல்லைன்னா அமைதியாக போகிறது சாதகமான பலன் தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது. வரவை பார்க்கணும். அதே மாதிரி செலவை கண்காணிச்சிங்கன்னா சேமிப்பு குறையில்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி அவசியமாக தேவை. குறிப்பாக பேசும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது. பண வரவு இருக்கும். ஆனால் செலவுகளை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு வியாபார வளர்ச்சிக்கு பெருசாக உதவக்கூடிய நாளாக தான் இருக்குது. உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட திடமான நம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறது அவசியமாக இருக்குது. அப்போ தான் இந்த நாளை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போக முடியும். சில கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது தைரியம் அவசியம். அதே மாதிரி நம்பிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அப்போ தான் இன்றைக்கி நாளை சமாளிக்க முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளில் கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். தவறு
செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முறை 2 முறை 1க்கு 2 முறை நீங்கள் செஞ்ச வேலையை செக் பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக துணைக்கிட்ட கோபப்படுற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ள மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையான போக்கோ விட்டு கொடுத்து போகிறதோ நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தேவையில்லாமல் செய்கிற மாதிரி இருக்குது. அது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். வருத்தப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பமும் காரணமாக கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நாளை ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும். பசங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தொழிலில் பணியாட்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருட்கள் வீடு சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட கனவு எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனை உங்களோட திறமை மூலிமா நிரூபிக்கிற நாளாக தான் இருக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கி உங்களை சுற்றி வேலை செய்கிற இடத்துல இருக்குது. அதனால் நாளை சந்தோஷமாக நீங்கள் விரும்பியபடி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்பான அணுகுமுறை துணைக்கூட இருக்குது. அதனால் உறவில் நல்ல புரிதல் ஏற்படும். சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் அவங்களுக்கு துணைக்கூட நல்ல ஒரு அதிகமான நேரத்தை செலவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதிர்பாராத பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கினால் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பில் இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு அடுத்த இனிமையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள வகையில் அமைச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் சிறப்பாக முடிவெடுங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரியங்கள் முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. உறவினர்கள் உதவியால் பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் கடினமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு முடியும். உங்களோட செயல்களில் வேகம் இல்லாமல் விவேகமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைக்கிறதுக்கு அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. கோபப்படாமல் அவங்கள விட்டு கொடுத்தோ இல்லைன்னா தட்டி கொடுத்தோ வேலை வாங்கினீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துட்டு அமைதியாக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு எதிர் விதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக கையாளுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்தியாக இல்லை, வரவும் இருக்குது, தேவையில்லாத செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட ஆற்றல் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. டென்ஷன் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது.
கொஞ்சம் கவனமாக நாளை கையாள வேண்டியது அவசியம். சூழ்நிலைக்கேற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைக்கி எதிர்பாராத பண வரவு நல்லாவே இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய நாளாக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த காரியத்தையும் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு நன்றாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் தாமதங்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக காரியங்களை செஞ்சாலே போதும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனது நல்லது. சில சவால்களை தைரியத்தோடு சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் தனக்கூட வெளிப்படையாக ஆலோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி பேசி சில விஷயங்களை சுமூகமாக தீர்த்து கொள்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பழைய பிரச்சனைகளை இன்றைக்கி பேசி முடிச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு எதிர்பாராத விதமாக இருக்குது. அதை நம்பி ஏமாற வேண்டாம். ஆனாலும் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா இருக்கிற பணம் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி நல்லது பலன் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குறிப்பாக வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரெக்வஸ்ட் இல்லை. இது மூலிமா பல சாதகமான முன்னேற்றமான விஷயங்களை செய்கிறதுக்கு உந்துதலாக இருக்கும். அது எனக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். வியூஸ் அதிகமாக போக எண்ணிக்கை அதிகமாக போக எனக்கும் ஒரு உந்துதலோட நான் செய்கிற காரியம் சரியாக போகுதுன்ற ஒரு நிறைவு இருக்கும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. நன்றி, வணக்கம்.